بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கிற புனிதமிகு ரமதானுடைய நோன்பு இறுதி 10 தினங்களை அடைந்து விட்டோம். இந்த நோன்புடைய இலக்கு, லட்சியம் தக்வா என்கிற இறையச்சத்தை பெற வேண்டும் என்பதை நாம் அல்ஹம்துலில்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த தக்வாவை எப்படி பெறுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எந்த விஷயத்தை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பெறுவதற்குண்டான வழிகளை பற்றிய அறிவு நமக்கு இல்லை என்றால் நிச்சயமாக நாம் அந்த விஷயங்களிலே ஒரு உயர்வான இடத்தை பெற்றுவிட முடியாது. நாம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலே ஒரு குறிப்பிட்ட பதவியிலே வேலை பார்க்கிறோம் என்றால் நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்கும். நாம் இன்னும் அடைய வேண்டிய இலக்குகள் என்று இருக்கிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், உயர வேண்டும் என்கிற அந்த சிந்தனை நிச்சயமாக நமக்கு இருக்கும். எப்போது நாம் அந்த சிந்தனைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோமோ அப்போதே நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால் அந்த இடத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து வைக்க வேண்டும். அதே போன்றுதான் ரமதானுடைய நோன்பின் நோக்கம் என்பது தக்வா என்கிற இறையச்சத்தை பெறுவது. ஆனால் எப்படி பெறுவது? இறையச்சம் என்பது கடையில் இருக்கின்ற சரக்கல்ல போய் வாங்கி வருவதற்கு இப்படிதானா? இறையச்சம் என்பது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் நமக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மேலான அருட்கொடை என்பது இறையச்சம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் இந்த இறையச்சத்தை கேட்டு பெற்றார்கள். இறையச்சத்தை பெறக்கூடிய வழிகளில் முதல் வழி என்பது எப்போதும் நம்முடைய பிரார்த்தனைகளில் யா அல்லாஹ் எனக்கு தக்வா என்கிற இறையச்சத்தை தந்தருள்வாயாக என்கிற வாசகத்தை நம்முடைய பிரார்த்தனையில் அமைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள்: அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக துகா வல் அஃபாஃப். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே இறையச்சத்தையும் உயர்வான ஒழுக்க தன்மையையும் கேட்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அகிலத்தின் அருட்கொடை ஒழுக்கத்தின் உறைவிடமாக வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது யா அல்லாஹ் எனக்கு இறையச்சத்தை தா. இத்தனைக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறையச்சத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மிக உயர்ந்த பண்பாட்டிலே ஒழுக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறையச்சத்திற்கும் அவர்களுடைய ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் அல்லாஹ்வுடைய வசனமே சாட்சியாக இருக்கிறது.
இப்படியெல்லாம் இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான சூழல் இறையச்சத்திலிருந்து நம்மை விலக்கிவிடும் என்பது நமக்கு தெரியாது. நாம் நினைப்போம் நாம் ஒழுக்கத்தோடு தான் இருக்கிறோம், ஹலால் ஹராத்தை பேணிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டே இருப்போம். ஆனால் என்ன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று தெரியாது. அந்த சூழ்நிலை நம்மை கொஞ்சம் பலகீனமாக மாற்றிவிட்டால் அந்த இறையச்சம் என்கிற உயர்வான அந்த அருட்கொடையை விட்டு வெகு தொலைவிலே போய்விடுவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை ஒன்றை சொன்னார்கள். மக்களிடையே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வாழ்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் காலையில் இறை நம்பிக்கையோடு இருப்பார்கள், மாலையில் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுவார்கள். மாலையில் இறை நம்பிக்கையாளராக இருப்பார்கள், காலையில் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுவார்கள். ஏனென்றால் மனிதனை மாற்றுகிற சக்தி காலனுக்கும் காலத்திற்கும் சூழலுக்கும் சந்தர்ப்பத்திற்கும் வாய்ப்பிற்கும் இருக்கிறது. இறையச்சத்தோடு தொழுகையாளியாக இபாதத்தாளியாக இருக்கின்ற எத்தனையோ பேர் அவர்களுக்கு அமையக்கூடிய சில வாய்ப்புகளின் காரணத்தினால் நழுவி விடுவதை பார்க்கலாம். அதனால் தான் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்திற்கான பாதுகாப்பை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் இப்படி கேட்பார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்குரிய தக்வாவை நீ தந்துவிடு. எப்படி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறதோ, செவி என்றால் அதை கேட்கும் திறன் கொண்டு இருந்தால் தான் அது செவி, கேட்காத காது இருந்தன்ன இறந்தன்ன, கண் என்றால் பார்க்கிற தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். பார்க்க முடியாத பார்வை சக்தி இல்லாத கண்ணமிடத்திலே அமையப்பட்டால் அதில் பயனே இல்லை. அதே போன்றுதான் நாவு என்றால் பேசுகிற தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், கரம் என்றால் இயங்க வேண்டும், கால்கள் என்றால் நடக்க வேண்டும். இப்படி உள்ளத்திற்கென்று ஒரு பண்பு இருக்கிறது, அதுதான் தக்வா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு, என்னுடைய ஆன்மாவிற்கு, என்னுடைய மனதிற்கு நீ தக்வாவை தந்துவிடு. வஸக்கிஹா அந்த நஃப்ஸை நீ தூய்மைப்படுத்தி விடு. வ அன்த கைரு மன் ஸக்காஹா அந்த நஃப்ஸை அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவன். எப்படி பாருங்க, யார் கேட்ட துஆ இது? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சொர்க்கத்திற்காகவே படைக்கப்பட்டவர்கள், நாளைக்கு மறுமையில் முதலில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள், எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்வை கண்டு அஞ்சி நடுங்கி ஷஃபாத் செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலும் கூட அல்லாஹ்வாய் இஸ்ஃபா வ துஷஃபா, நபியே இதோ நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வால் அருட்கொடை வழங்கப்பட்டவர்கள். இறை தூதர்களில் கடைசியாக இறுதியானவராக அனுப்பப்பட்டாலும் எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் என்கிற சய்யிதுல் முர்சலீன் என்கிற பட்டத்தை பெற்றவர்கள், பாக்கியத்தை பெற்றவர்கள். உலகத்திலே வாழ்கிற போது யக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர, உங்களுடைய முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்கிற சுப செய்தியோடு அறியப்பட்டவர். முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது. எப்படி அல்லாஹ்விடத்திலே மனமுருகி அழுது தொழுது பிரார்த்தனை கேட்கிற போது அல்லாஹ் அதை ஏற்று நம்முடைய முந்தைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்ன? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர, இதற்கு முன்பு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் இதற்கு பின்பு நீங்கள் பாவம் செய்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அப்படி அருட்கொடைகளுக்கு பாத்திரமான பாக்கியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு நீ தக்வாவை தந்துவிடு. வ ஸக்கிஹா அந்த நஃப்ஸை நீ தூய்மைப்படுத்தி விடு. அந்த கைரு மன் ஸக்காஹா இந்த நஃப்ஸை, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதிலே நீயே சிறந்தவன். அந்த வலியுஹா வ மௌலாஹா, காரணம் நீதான் இந்த உள்ளத்தினுடைய எஜமானன், நீதான் இந்த உள்ளத்தினுடைய பாதுகாவலன். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நான் நம்முடைய காலத்திலே பார்ப்பதை போன்ற அனாச்சாரங்களையோ அட்டூழியங்களையோ பாவங்களையோ ஆபாசங்களையோ அருவருப்புகளையோ அசிங்கங்களையோ பார்க்க வேண்டாத, பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு காலத்திலே இந்த திரும்பினால் ஈமானிலே உயர்ந்த அபூபக்கர் சித்திக், இந்த பக்கம் திரும்பினால் ஈமானிலே உயர்ந்த உமர் இப்னு கத்தாப், இப்படிப்பட்ட உன்னதமான மக்களுக்கு மத்தியில் வாழும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆவை கேட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பது நமக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் ஏமாற்றுதல், எங்கே பார்த்தாலும் மோசடி செய்தல், எங்கே பார்த்தாலும் துரோகம் செய்தல், எங்கே பார்த்தாலும் பாவங்களின் பக்கம் அழைப்பு கொடுத்தல், இப்படிப்பட்ட பாவகரமான காலங்களுக்கும் பாவகரமான சூழல்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறையச்சத்தை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
கேட்டால் தான் கிடைக்கும் இறையச்சம் என்பது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு அந்த நஃப்ஸுக்குரிய தக்வாவை இறையச்சத்தை தந்துவிடு. திருமறை குர்ஆனிலே சூரத்து ஷம்ஸ் அத்தியாயம் நம்முடைய நிறைய பேருக்கிடவில்லை பாடம். அல்லாஹ் சூரியனின் மீது சத்தியமாக, அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக என்று கிட்டத்தட்ட 11 படைப்புகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா. சூரியனின் மீது சத்தியமாக, அதன் ஒளியின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, அதன் அடுத்த வரக்கூடியதன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகிறான். வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, நஃப்ஸின் மீதும் அதை அமைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக. ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த நஃப்ஸ் செய்யக்கூடிய தீமைகளையும் அந்த நஃப்ஸ் செய்யக்கூடிய நன்மைகளையும் நிச்சயமாக அல்லாஹ் உணர்த்தி விட்டிருக்கிறான். இப்ப நஃப்ஸ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 இயல்புகளோடு தான் படைத்திருக்கிறான். எப்படி ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிறதோ, ஒரு சாலையில் மேடும் பள்ளமும் இருக்கிறதோ, எப்படி உயர்வும் தாழ்வும் இருக்கிறதோ, கருமையும் வெண்மையும் இருக்கிறதோ, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திற்கு ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த நஃப்ஸுக்குரிய நன்மைகளையும் அல்லாஹ் அதற்கு உணர்த்தி இருக்கிறான், அந்த நஃப்ஸ் செய்யக்கூடிய தீமைகளையும் அல்லாஹ் அதை உணர்த்தி இருக்கிறான். அதனால் தான் எல்லா மனிதரையும் எல்லா நேரத்திலும் நல்லவர்களாகவே பார்க்க முடிவதில்லை. திடீரென்று ஒருவரை பற்றி ஒரு செய்தி கேள்விப்படும் போது நம்ம அவரை பத்தி அவரா இப்படி பேசிட்டாரு, அவரா இப்படி செஞ்சிட்டாரு என்று நாம் ஆச்சரியப்படுவோம். ஏன் தெரியுமா? ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, ஒவ்வொரு மனிதனுடைய நஃப்ஸிற்கும் அல்லாஹ் அதனுடைய நன்மைகளையும் உணர்த்தி இருக்கிறான், அதனுடைய தீமைகளையும் உணர்த்தி இருக்கிறான். நன்மைகள் செய்கிற பண்பு, தன்மை, பண்பாடு எப்படி அந்த நஃப்ஸுக்கு இருக்கிறதோ அதே போன்று பாவம் செய்கிற பக்குவத்தோடு தான் அந்த நஃப்ஸ் இருக்கிறது. அதனால் தான் அந்த நஃப்ஸ் பாவம் செய்ய தூண்டவிடாமல் அதை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கின்ற இறையச்சத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். காரணம், இறையச்சம் என்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ்வால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் உன்னை அஞ்சுவதை கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை சுபூ தொழுகை முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பழக்கம் ஒன்று உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா வ தஅவத்தன் முஸ்தஜாபா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே பயனுள்ள கல்வியை கேட்கிறேன், உன்னை அஞ்சுகிற உள்ளத்தை கேட்கிறேன், அங்கீகரிக்கப்படுகின்ற பிரார்த்தனையை கேட்கிறேன், ஹலாலான வாழ்வாதாரத்தை கேட்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற ஒரு பிரார்த்தனை. அதே கருத்திலே இன்னொரு அறிவிப்பு இப்படி வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ வ மின் தஅவத்தின் லா யுஸ்மஉ வ மின் துஆஇன் லா யுஸ்மஉ. என்ன அர்த்தம் இதற்கு? யா அல்லாஹ், பயனில்லாத கல்வியிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், திருப்தி இல்லாத மனதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், அங்கீகரித்து இல்லாத, பதிலளிக்கப்படாத, உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பாருங்க எவ்வளவு ஆழமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நம்ம எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தொழுது விட்டோ அல்லது என்ன நற்காரியத்தை செய்து விட்டோ பிரார்த்தனை செய்வதற்காக கையை உயர்த்தும் போது நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த மனதிலே வரக்கூடிய வார்த்தைகளை சிந்திச்சு பாருங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட கையை தூக்கினாலே அல்லாஹ் எனக்கு காசு கொடு, பணத்தை கொடு, பொருளை கொடு, அருளை கொடு, வளத்தை கொடு, நலத்தை கொடு, பலத்தை கொடு, இதைதான் கேட்கும். யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய மனைவி மக்களோடு நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், எனக்கு சம்பள உயர்வை கொடு, வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, நோயிலிருந்து எனக்கு நிவாரணத்தை கொடு, இதையே தான் திரும்பி திரும்பி கேட்டுக் கொண்டிருப்போம். சவுதி அரேபியா என்கிற அற்புதமான ஒரு நாட்டிற்குள் வேலை பார்க்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து, காபத்துல்லா என்கிற அந்த அதி அற்புதமான இல்லத்தை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து, அந்த புனித காபாவை பார்த்து இருகரங்கள் உயர்த்தி நான் கேட்கிற அந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு உலகத்தில் இதை கொடு அதை கொடு தானே கேட்பேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிற பிரார்த்தனையை பாருங்கள். ஆழமான வார்த்தையை பயன்படுத்தி அற்புதமான பிரார்த்தனை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், பயனில்லாத கல்வியிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன்,
எத்தனை டிகிரிகள் நம்முடைய பேருக்கு பின்னால் இருந்தாலும் அந்த டிகிரி இந்த மார்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லித் தராவிட்டால், படைத்தவனை பற்றிய நினைப்பை நமக்கு ஏற்படுத்தாவிட்டால், மறுமையில் வெற்றியை நமக்கு வாங்கி தராவிட்டால், கபரிலே நிம்மதியை நமக்கு பெற்று தராவிட்டால், இஸ்லாத்தின் அடிப்படைகளை நமக்கு சொல்லித் தராவிட்டால், நாம் வாங்கிய டிகிரிகள், நம்முடைய பட்டயங்கள், நம்முடைய பட்டங்கள், நம்முடைய படிப்புகள் எல்லாமே வீண். அதனாலதான் அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடமுறையை கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ. யா அல்லாஹ், பயனில்லாத கல்வி எனக்கு வேண்டாம். அடுத்து கேட்டார்கள், வமின் கல்பின் லா யக்ஷஉ. உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன். உள்ளம் என்றால் அது அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அதுதான் உள்ளம். இல்லை என்றால் அது கள்ளம். நம்முடைய பிரச்சனையே அதுதானே. கள்ளம், கபடு, சூது, வாது, இதோடுதான் நம்முடைய உள்ளங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்று ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்துதான் தக்வா. அந்த தக்வாவை எல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை எனக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தின் சிகரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், பயனில்லாத கல்வியிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன். உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்து நான் இடத்திலே பாதுகாவல் தருகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பஉ. பொருந்தி கொள்ளாத, திருப்தி பெறாத, அமைதி பெறாத ஆன்மாவிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தருகிறேன். 1000 கோடி சம்பாதித்திருந்தாலும் இந்த நப்சுக்கு அமைதி இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கிறதா? ஒரு குழந்தைக்கு 10 பிள்ளைகள் பெற்றும் அந்த 10 பிள்ளைகள் மூலம் நமக்கு நன்மைகள் கிடைக்காவிட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? ஒரு மனைவிக்கு 4 மனைவிகளை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு கொடுத்திருந்தாலும் 4 மனைவிகள் நமக்கு வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரவில்லை என்றால் ஏதாவது அதுல பிரயோஜனம் இருக்கிறதா? ஒண்ணுக்கே வழி இல்லாம உட்கார்ந்துருக்கோம், 4 மனைவி தான் பேசுறீங்க ஏன்னு நாம் நினைப்பது சரிதான். இருந்தாலும் அல்லாஹ் சில பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறானா இல்லையா, அதுக்காக சொல்றோம். இப்போ விஷயம் என்னவென்றால், எதை அல்லாஹ் நமக்கு நஃப்ஸாக தந்திருக்கிறானோ அந்த நஃப்ஸ் திருப்தி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மனமாம் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த நிலையை ஒரு நஃப்ஸ் எப்போது அடையும் என்றால் தக்வா என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தால் மட்டும்தான். இல்லை என்றால் நிம்மதியாக நமக்கு உறக்கம் வராது, நிம்மதியாக நமக்கு தூக்கம் வராது. அன்றாட நம்முடைய வாழ்வியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல வசதிகளையும் சௌபாகியங்களையும் அதிலே கொஞ்சம் நமக்கு இழப்பு வந்தாலும் அந்த இழப்பை எதிர்கொள்ளுகிற அந்த திராணி நம்முடைய தெம்பு நம்முடைய உள்ளத்திலே இருக்காது. அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், வமின் நஃப்ஸின் லா தஷ்பஉ. யா அல்லாஹ், போதுமென்ற அந்த மனமில்லாத ஆன்மாவிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தருகிறேன். அடுத்து கேட்டார் பாருங்கள், வமின் துஆஇன் லா யுஸ்மா. யா அல்லாஹ், அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நாம் எல்லாம் உம்ரா செய்திருப்போம், எத்தனை முறை காபாவை சுத்தி சுத்தி தவாப் செய்திருப்போம், இந்த கண்களினால் எவ்வளவு முறை கண்ணீர் வடித்திருப்போம். ஊரிலே கேட்ட பிரார்த்தனை தான் சரியான ஒரு பதில் இல்லை, யா அல்லாஹ் இதோ உன்னுடைய இல்லத்திற்கே வந்து கேட்டோம் என்று எவ்வளவு முறை திருப்தி அடைந்திருப்போம். அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனால் நாம் அழுது, நாம் தொழுது, நாம் விழுந்து, நாம் எழுந்து என்ன பிரயோஜனம்? அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே உருகி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும் உன்னிடத்திலே அங்கீகாரம் இல்லாத பிரார்த்தனையிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துஆவை ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்து, ஒவ்வொருவரும் இந்த துஆவை மனப்பாடம் செய்து நாம் ஓத வேண்டும். அவ்வளவு அற்புதமான ஆழமான இந்த துஆ. இந்த 4 விஷயங்களை மட்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டால் இந்த உலகத்தில் இதை விட ஒரு பெரிய சிறப்பு எதுவுமே கிடையாது. அல்லாஹும்ம இன்னி, சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ வ மின் துஆஇன் லா யுஸ்மஉ. 4 விஷயம். ஒன்று, பயனில்லாத கல்வி, திருப்தி அடையாத மனம், உன்னை அஞ்சாத உள்ளம், பதிலில்லாத பிரார்த்தனை. இந்த 4 விஷயத்திலிருந்து யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதனால் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்காக நம்முடைய கரங்களை நாம் உயர்த்துகிற போதெல்லாம், அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய பொருளாதாரத்திற்காக, நம்முடைய நலத்திற்காக, நம்முடைய வளத்திற்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் எவ்வளவு ஆழமாக உருகி பிரார்த்தனை செய்வோமோ அதே போன்ற ஒரு எஃபெக்டோடு இந்த 4 விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இந்த 4ஐயும் அல்லாஹ் நமக்கு தந்து விட்டால் நிச்சயமாக நாம் இறையச்சத்தை பெற்றுவோம். கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அதனால் இஃப்தாருக்குரிய நேரம் இப்போது இன்ஷா அல்லாஹ் இது துஆவிற்குரிய நேரம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிற்கு கபூலியத் என்கிற அந்தஸ்துள்ள தன்மை உள்ள தருணங்களில் இதையும் ஒன்றாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய இம்மையின் நலன்களுக்காக கேட்பதைப் போலவே மறுமையின் நலன்களுக்காகவும் நாம் கேட்க வேண்டும். அதிலே குறிப்பாக இந்த 4 விஷயங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே உறுதி கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அற்புதமான கபூலியத்தை பேசுகிற எனக்கும் கேட்கிற நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.